ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. காத்யாஜனாயி வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அன்பு சார்ந்த எங்களுடைய இணையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, காஞ்சிபுரம் சங்கரமடம். அலைபேசி எண் 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், திசைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதுபோக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்குறோம். நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இது கோச்சார ரீதியான பொதுவான ஒரு கிரகங்களுடைய அமைப்பு பெயர்ச்சியை வச்சு தான் பார்க்குறோம். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலாபலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக விரிவான பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஒன்றும் பெரிய விசேஷங்கள் இல்லை. 12/12/2022 திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி. அது மாதிரி அதே மாதிரியே கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷ தினம். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக அமையும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு, மகரம், கும்பம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசி நேயர்களும் இந்த வாரத்தில் நிதானமாக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி இப்போ பார்க்குறோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கேது சந்திருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும், இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், கருத்து வேறுபாடுகள் விலகும், குடும்பத்தோட ஆலய பயணங்கள், இன்ப சுற்றுலாக்கள், இறை வழிபாடுகள், பூஜை, தவம், யோகங்களில் கலந்துக்கிறது, யாகங்களில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். குடும்பத்திற்கு பொதுவாக இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, சுற்றுலாத்துறை இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் நன்மையை தரும். பித்திருராஜ்ய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் தகப்பனார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். ஹிருதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படுது. அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அரசு பணிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்குது. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன், சுக்கிரன் சகோதர ஸ்தானத்தில் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் உண்டு, நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஏஜென்சிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரியே இது பண்ணக்கூடியவர்கள் நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வங்கி ஊழியர்கள் இவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும்.
பேச்சின் மூலமாக பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம், கண்டிப்பாக திருமணம் நடைபெறுதல், விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சில பேருக்கு 2வது திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படுது. 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், தொல்லைகள் விலகும், கடன் தொல்லைகள் நீங்கும், உடல்நலக் கோளாறு விலகும், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கண் சம்பந்தமான நோய் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். 9ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார் வக்ரகதியில், அதுவும் நன்மை. பூமி லாபம், மனை லாபம், வீடு லாபம். விவசாய தொழில் பண்ணுறவங்க, வேளாண்மை தொழில் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே விவசாயி, வேளாண்மை துறைகள், வேளாண்மை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. பொதுவாக கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள். இது கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்கள் தான். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பலாபலன்கள் மாறுபடும். அந்த சொந்த ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% சூட் ஆகும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9860509837 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். எனவே ஹனுமனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.